நடிகர் சிவகார்த்திகேயனுடைய 25வது படம் பராசக்தி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிவாஜி கணேசன் முதலா அறிமுகமான படம் பராசக்தி தான். ஆனா பராசக்தி படத்துல சிவாஜி கமிட் ஆன போது இவரை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படிங்கறத த்ரோபேக் தர்ஸ்டேல பார்க்கலாம். கிருஷ்ணன் பஞ்சு இயக்குன இந்த படத்துக்கு கருணாநிதி திரைக்கதை வசனம் எழுதியிருப்பாரு. இதுல சிவாஜியுடைய நடிப்பை பார்த்த ஏவி மெய்யப்ப செட்டியார் இவருடைய நடிப்பு எனக்கு திருப்தியா இல்லை அப்படின்னு சொல்லி சிவாஜியை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் படத்துடைய தயாரிப்பாளர் பெருமாள் ஏவி மெய்யப்ப செட்டியார்கிட்ட போய் சிவாஜி ஒல்லியா இருக்கிறதுனால நீங்க அப்படி நினைக்கிறீங்க, அவரை உடம்ப தேர்த்து வச்சு நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சிவாஜியை உடம்ப தேர்த்து வச்சு நடிக்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சிவாஜியோடைய நடிப்பை பார்த்த மையப்ப செட்டியார் தன்னை மறந்து பாராட்டியிருக்காரு. பராசக்தி ஒரு சாதாரண கதை தான். ஆனா அதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய வசனங்களும் திரைக்கதையும் அவ்வளோ அழகா கருணாநிதி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு. பாடல்கள் மட்டும் இல்லாம வசனங்களுக்கும் ரசிகர்கள் உருவாக தொடங்கியது பராசக்தி படத்துல இருந்து தான். இந்த படத்துல நடிச்சதுக்காக சிவாஜிக்கு 250 ரூபா தான் சம்பளம். அந்த சம்பளம் எனக்கு கொடுக்கலன்னா கூட கண்டிப்பா இந்த படத்துல நடிச்சிருப்பேன் அப்படின்னு சிவாஜி பின்னால ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. இந்த படத்துடைய டைட்டிலை இப்போ சிவகார்த்திகேயன் தன்னுடைய படத்துக்கு வச்சிருக்காரு. ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க.